வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம CMA ஃபைனல் குரூப் 4ல் பேப்பர் 18 கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் சாப்டர் 1 இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் இந்தியன் AS 36 இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் இந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கிளியர் பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க கான்செப்ட் பார்க்கலாம். இந்தியன் AS 36 இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இம்பேர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இம்பேர்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு சடன் லாஸ், ஒரு அன்பிரடிக்டபிள் லாஸ் நடக்குது அப்படின்னா அதோட எஃபெக்டை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுங்கிறத இந்த ஸ்டாண்டர்ட் பேசுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கிராஷ் ஆகுது, இல்லைனா ஒரு சடன் டிசாஸ்டர், இந்த மாதிரி கேசஸ், இல்லைனா இந்த டிசாஸ்டர்னாலேயோ இல்லை கிராஷ்னாலேயோ சடன் ஃபால், அதாவது ப்ராடக்ட்ஸ் அசெட்ஸோட வேல்யூ ட்ராப் ஆகுது, இந்த மாதிரி கேசஸ் தான் நம்ம இம்பேர்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், the objective of this standard is to prescribe the procedures that the entity apply to ensure that its assets are carried at no more than their recoverable amount. ஸோ இதில் நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று கேரிங் அமௌண்ட், இன்னொன்று ரெக்கவரபிள் அமௌண்ட். கேரிங் அமௌண்ட் அப்படின்னா என்னென்னா, நத்திங் பட் அந்த ஒரு அசட்டோட வேல்யூவில் டெப்ரிசியேஷன், அந்த மாதிரி நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இன் ஹேண்ட்னு சொல்லுவோம்ல, அதை தான் கேரிங் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. ரெக்கவரபிள் அமௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரபிள் அமௌண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு அசட்டோட ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் அண்ட் வேல்யூ இன் யூஸ், இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் காட்டுறேன் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் பாருங்கள். ரெக்கவரபிள் அமௌண்ட், அண்ட் அசட் இஸ் இம்பேர்ட் வென் த கேரிங் அமௌண்ட் ஆஃப் அசட் எக்ஸீட்ஸ் இட்ஸ் ரெக்கவரபிள் அமௌண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இம்பேர்டு, அதாவது இம்பேர்மெண்ட் லாஸ் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, கேரிங் அமௌண்ட் ஆஃப் த அசட், அதாவது அந்த அசட்டோட பேலன்ஸ் எக்ஸீட்ஸ் இட்ஸ் ரெக்கவரபிள் அமௌண்ட். ரெக்கவரபிள் அமௌண்ட்டோட அது ஹையஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இம்பேர்மெண்ட் லாஸ் ஒரு அசட்டுக்கு அக்கர் ஆகும். ஸோ ரெக்கவரபிள் அமௌண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் அண்ட் வேல்யூ இன் யூஸ், இது ரெண்டில் எது ஹையரோ அதுதான் ரெக்கவரபிள் அமௌண்ட் தான் சொல்லுவோம். இப்போ ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் அப்படின்னா என்னென்னா, ஃபேர் வேல்யூன்னா நமக்கு தெரியும், ஹவுஸ் ரெண்ட் அந்த டாபிக் படிக்கும்போதே பார்த்துப்போம். நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம என்ன அசெட் வச்சுருக்கோமோ அதுக்கு சிமிலர், அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய அசெட்டுக்கு அவங்க என்ன வேல்யூ கன்சிடர் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த ஃபேர் வேல்யூலேருந்து அதை செல் பண்ணுறதுக்கான, அந்த அசெட்டை செல் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சப்ராக்ட் பண்ணி வர்ற வேல்யூவும் வேல்யூ இன் யூஸ். வேல்யூ இன் யூஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு அசட்டோட ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ, அது ஃப்யூச்சரில் என்ன கேஷ், அதெல்லாம் என்ன கேஷ் ஃப்ளோ நமக்கு கிடைக்கும், அந்த கேஷ் ஃப்ளோவை ப்ரெசென்ட் வேல்யூ டிஸ்கவுண்ட் ரேட்டை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வேல்யூ இன் யூஸ். ஸோ இது ரெண்டில் எந்த வேல்யூ ஹையராக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி அந்த ஹையராக இருக்க வேல்யூ தான் ரெக்கவரபிள் அமௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ இம்பேர்மெண்ட் லாஸுங்கிறது கேரிங் அமௌண்ட்டோ ரெக்கவரபிள் அமௌண்ட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே இம்பேர்மெண்ட் லாஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வர சுச்சுவேஷனை நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸில் எப்படி நம்ம ரெகனைஸ் பண்ணுறோங்கிறதான் இந்த இந்தியன் AS 36 சொல்லுது. ஸோ இப்போ பாருங்கள், an asset is carried more than its recoverable amount if its carrying amount exceeds the amount to be recovered through use or sale of asset. If this is the case, the asset is described as impaired. இப்போ நம்ம சொன்னதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் requires the entity to recognize an impairment loss. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அப்போ என்ன சொல்லுதுன்னா, இம்பேர்மெண்ட் லாஸை ரெகனைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அக்கௌண்டிங் புக்ஸில். The standard also specifies when an entity should reverse an impairment loss and prescribe disclosures. அது தவிர வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பேர்மெண்ட் லாஸை எப்போ ரிவர்ஸ் பண்ணலாம் அகெயின், அண்ட் எப்படி அதுக்கான டிஸ்க்ளோஷர்ஸ் என்னென்ன கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பேசுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் ரெகனைஸ்ட் as per Indian AS 36 for assets including PPE, intangible assets அண்ட் குட்வில். ஸோ இந்த இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸை எந்தெந்த அசெட்ஸுக்கு ரெகனைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் AS 16 படி ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அந்த அசெட்ஸ் எல்லாத்துக்கும், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ப்ளஸ் குட்வில் இது எல்லாத்துக்கும் நம்ம ரெகனைஸ் பண்ணலாம்.
ஆனா எதுக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபாலோயிங் அசெட்ஸ்: இன்வென்ட்ரி, assets from construction contract AS 11, revenue AS 18, deferred tax assets, assets arising from employee benefits 19, financial assets 109, biological assets 41, non-current asset classified as held for sale AS 105. இந்த assets எல்லாம் என்னென்னங்கிறது upcoming ASல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அசெட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ஸ்பெஷல் இஷ்யூஸ் அபவுட் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். இதுல ஒரு புது கான்செப்ட் என்னன்னா, கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்னு ஒன்று வருது. கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்னா நத்திங் பட் ஒரு குரூப் ஆஃப் அசெட்ஸ், அது மூலயமா நம்ம வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். அந்த அசெட் வந்து இண்டிபெண்டா இருக்கும், வேற எந்த அசெட்ஸ்லையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இதுல சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய அசெட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோஸ், இந்த மாதிரி இததான் வந்து நம்ம கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்னு சொல்றோம். So the recoverable amount of asset or cash generating unit is measured whenever there is indication. So எப்பெல்லாம் நமக்கு இம்பேர்மெண்ட் வர மாதிரி தெரியுதோ அப்போ வந்து ரெக்கவரபிள் அமௌண்ட் ஒரு அசெட்டுக்கோ இல்ல கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டுக்கோ நம்ம வந்து அசஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்னன்னா, இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் டேட் அப்பையும் வந்து இந்த இம்பேர்மெண்ட் லாஸை வந்து நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ்க்கான ரெக்கவரபிள் அமௌண்ட்டை அசஸ் பண்ணணும். ஸோ த ரெக்கவரபிள் அமௌண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அசெட்ஸ் வி மெஷர்ட் ஆனுவலி. இந்த அசெட்ஸுக்குலாம் வந்து கீழே கொடுத்துருக்க அசெட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரபிள் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். எந்தெந்த அசெட்ஸ்னா, அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வித் அண்ட் இன்டெஃபினைட் யூஸ்ஃபுல் லைஃப், இவ்வளோதான் அதோட லைஃப்னு சொல்லாமல் அது எவ்வளோ அதுக்கு லைஃப்னே தெரியாத மாதிரி இருக்க அசெட்ஸுக்கு, அந்த மாதிரி இருக்க இன்டான்ஜிபிள் அசெட்ஸுக்கு. இன்டான்ஜிபிள் அசெட் நாட் எட் அவைலபிள் ஃபார் யூஸ், இன்னும் யூஸ்க்கே வராத இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், குட்வில், இதுக்கெல்லாம் நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் ரெக்கவரபிள் அமௌண்ட் வந்து அசஸ் பண்ணணும். The recoverable amount of an asset or cash generating unit is higher of the fair value less cost to sell and value in use. இது நம்ம முன்னாடியே சொன்னதுதான். An impairment loss is excess of the carrying amount over the recoverable amount and it is recognized in the profit and loss account immediately. So இதுல பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற இம்பேர்மெண்ட் லாஸை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல உடனே வந்து என்ன பண்ணணும்னா ரெகனைஸ் பண்ணணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் எப்போ வரைக்கும்னா, அசெட் வந்து ரீவேல்யூவேஷன் பண்றாங்க அப்படின்னா, அப்போ ஏதாவது இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்கு அந்த ரீவேல்யூட் அசெட்ல அப்படின்னா, அந்த ரீவேல்யூவேஷன் அசெட்ல இருக்கக்கூடிய இம்பேர்மெண்ட் லாஸை ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ்னு ஏதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அதுல இருந்து வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, should be treated as revaluation decrease to the extent of carrying amount of revaluation profit. ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டோ இல்ல ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸோ இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கணும். ஒரு அசெட்டை ரீவேல்யூ பண்றப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆஃப்டர் ரெகக்னிஷன் ஆஃப் இம்பேர்மெண்ட் லாஸ் ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் சேஞ்ச் ஃபார் அசெட் வில் பி கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் அண்ட் இட்ஸ் ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெப்ரிசியேஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். When impairment loss is computed for cash generating unit, it should be allocated to reduce the carrying amount of assets of CGU in the following order. ஸோ இம்பேர்மெண்ட் அசெட் வந்து கம்ப்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து அலோகேட் பண்ணணுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து குட்வில்க்கு எவ்வளோ கேரிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் அலோகேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இருக்க எல்லா அசெட்ஸ்லையும் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா அசெட்ஸ்க்கும் ப்ரோரேட்டா பேசிஸ் ஆஃப் த கேரிங் அமௌண்டோட ப்ரோரேட்டா பேசிஸ்ல அலோகேட் பண்ணணும். Thus, impairment loss is always shown as a deduction from individual asset even when is measured on the CGU. So, individual assetல இருந்தா அதை வந்து நம்ம deduction-ஆ காட்டுவோம். In case of assets of CGU, for allocation of impairment loss, revised carrying amount of assets should not be reduced below highest of the following. இதே வந்து individual asset இல்லாம cash generating unit-ஆ இருந்துச்சுன்னா, impairment loss எப்படி allocate பண்றோங்கிறது, the revised carrying amount of asset should not be below the highest of the following. Okay, revised carrying amount வந்து நம்ம சம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னன்னு சொல்றேன். அது வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய கீழே உள்ள 3 கிரைட்டீரியா, இட்ஸ் நெட் செல்லிங் பிரைஸ், இட்ஸ் வேல்யூ இன் யூஸ் 0, இதை விட வந்து இதுல எது ஹையஸ்டா இருக்கும், இந்த 3ல எது ஹையஸ்டா இருக்கோ அதை விட வந்து கம்மியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பேர்மெண்ட் லாஸ் அலோகேஷன் பண்றப்போ. If the allocation of impairment loss cannot be made fully, the unallocated part shall again be reallocated to other pro rata assets. ஃபுல்லா allocate பண்ண முடியல அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய அசெட்ஸுக்கு ப்ரோரேட்டா பேசிஸ்ல allocate பண்ண சொல்லியிருக்காங்க.
ரிவர்சல் ஆஃப் இம்பேர்மெண்ட் லாஸ். ரிவர்சல் எப்படி பண்றது? If the recoverable amount subsequently increases, the previously recognized impairment loss shall be reversed, not exceeding the carrying amount without any impairment. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கவரபிள் அமௌண்ட் வந்து அதிகமாகுது அப்படின்னா டு தட் எக்ஸ்டென்ட், அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம வந்து இம்பேர்மெண்ட் லாஸை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து கேரிங் அமௌண்ட்டை விட அதிகமாக போகக்கூடாது. In case of reversal of impairment loss of CGU, first assets other than the goodwill shall be written up on the pro rata on carrying amount and then goodwill will be written up. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அசெட்ஸ் அதர் தென் குட்வில்லை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதோட ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குட்வில்லை ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணிட்டு இந்த ப்ரொப்போர்ஷன் பேசிஸ் ப்ரோரேட்டா பேசிஸ்ல நம்ம வந்து ரிவர்சல் ஆஃப் இம்பேர்மெண்ட் லாஸை அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்க illustration 11, an entity has the following assets with relevant data on the reporting date. ரிப்போர்ட்டிங் டேட் அன்னைக்கு அசெட்ஸோட கேரிங் அமௌண்ட், ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல், வேல்யூ இன் யூஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. Asset C and D were revalued before. Asset C and D வந்து ஆல்ரெடி revalue பண்ணியாச்சு. Carrying amount of revaluation surplus or 40 lakhs and 30 lakhs கொடுத்துருக்காங்க. 40 lakhs and 30 lakhs எதுக்குன்னா carrying amount of revaluation surplus. Asset E falls in the cash generating unit consisting of goodwill 50 lakhs and intangible assets 90 lakh. Asset E வந்து cash generating unit குள்ள இருக்கு, அதாவது ஒரு group of assets அதுக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கு. ஸோ அதுல குட்வில் வந்து 50 lakhs, intangible assets 90 lakh. The fair value less cost to sell of CGU is 180 lakhs and value in use is 170 lakhs. ஸோ ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் ஆஃப் கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட், அதாவது அசெட் இயோட ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் வந்து 180 lakhsம் வேல்யூ இன் யூஸ் வந்து 170 lakhsம் கொடுத்துருக்காங்க. ஸோ determine the impairment loss and revised carrying amount of all the assets stated above. Show the accounting treatment. ஸோ நம்ம கிட்ட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இம்பேர்மெண்ட் லாஸ் அண்ட் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் ஆஃப் ஆல் த அசெட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பேர்மெண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்யூஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க டேபிள நம்ம வந்து அப்படியே கன்சிடர் பண்றோம். அசெட், ரெக்கவரபிள் அமௌண்ட், இம்பேர்மெண்ட் லாஸ், ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட். நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது வந்து இம்பேர்மெண்ட் லாஸும் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அசெட் ஏ டு டி மட்டும் எழுதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அசெட் இ வந்து கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அசெட் இயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட், அதுக்கான குட்வில், அப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் வந்து நம்ம அசெட் இயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க ரெக்கவரபிள் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெக்கவரபிள் அமௌண்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல், அதுவும் வேல்யூ இன் யூஸ், இது ரெண்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதுல எது ஹையரா இருக்கோ அதுதான் ரெக்கவரபிள் அமௌண்ட்ல வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அசெட் ஏல ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் தான் ஹையரா இருக்கு 300, அதை கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி அசெட் பிக்கு இங்கே 400, அசெட் சிக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ இன் யூஸ் அதிகமா இருக்கு 270, அசெட் டிக்கு வந்து அதே மாதிரி வேல்யூ இன் யூஸ் அதிகமா இருக்கு 170. ஸோ இந்த நாளையும் எழுதியாச்சு. நம்ம இதுக்கான இம்பேர்மெண்ட் லாஸும் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சிஜியு, குட்வில், இன்டான்ஜிபிள் அசெட்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இம்பேர்மெண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இம்பேர்மெண்ட் லாஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேரிங் அமௌண்ட்டும் ரெக்கவரபிள் அமௌண்ட், அதாவது கேரிங் அமௌண்ட் வந்து ரெக்கவரபிள் அமௌண்ட்டோட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் நமக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அசெட் ஏக்கு பார்த்தீங்கன்னா கேரிங் அமௌண்ட் வந்து 280, ரெக்கவரபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300. ஸோ இங்கே ரெக்கவரபிள் அமௌண்ட் தான் ஹையஸ்டா இருக்கு, அதனால இந்த கேஸ்ல இம்பேர்மெண்ட் லாஸ் கிடையாது, நில். செகண்ட் அசெட் பிக்கு பார்த்தீங்கன்னா கேரிங் அமௌண்ட் வந்து 460 இருக்கு, ரெக்கவரபிள் அமௌண்ட் 400 தான் இருக்கு. ஸோ கேரிங் அமௌண்ட் ஹையஸ்டா இருக்கு, அதனால இங்க இம்பேர்மெண்ட் லாஸ் அக்கர் ஆகும். இம்பேர்மெண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா 460 - 400 60 வந்துருது. அடுத்த அசெட் சி 220 270, ரெக்கவரபிள் அமௌண்ட் தான் அதிகமா இருக்கு, அதனால இம்பேர்மெண்ட் லாஸ் கிடையாது. அசெட் டிக்கு பாத்தீங்கன்னா 180 and 170, இங்க கேரிங் அமௌண்ட் தான் ஹையஸ்டா இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் 10 வந்து இம்பேர்மெண்ட் லாஸ்ல கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இம்பேர்மெண்ட் லாஸ் இல்ல அப்படின்னா என்ன கேரிங் அமௌண்ட் அந்த அசெட்டுக்கு இருக்கோ அதுதான் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டா வரும்.
இப்போ ஃபர்ஸ்ட் அசெட் ஏல வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் கிடையாது. ஸோ கேரிங் அமௌண்ட் வந்து 280, அதுதான் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டாக வரும். அசெட் பிக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும்னா ரெக்கவரபிள் அமௌண்ட்டுக்கு வேல்யூ என்னவோ அதை தான் நான் வந்து ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ இதே பேசிஸில் அசெட் சி அண்ட் டிக்கு போடுறோம். இப்போ பாருங்க சிஜியூ கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டோட ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல்லும் வேல்யூ இன் யூஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேர் வேல்யூ வந்து 180 லேக்ஸ், வேல்யூ இன் யூஸ் வந்து 170 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ரெக்கவரபிள் அமௌண்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுல எது ஹையஸ்ட்னு பார்ப்போம். 180 லேக்ஸ் சிஜியூ தான் ஹையஸ்டா இருக்கு. ஸோ அதை வந்து இங்கே ரெக்கவரபிள் அமௌண்ட்ல போட்டுடுறோம். இம்பேர்மெண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கேரிங் அமௌண்ட் வந்து இந்த சிஜியூக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அசெட் இ வந்து சிஜியூக்குள்ள வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அசெட் இல வந்து பாத்தீங்கன்னா குட்வில் 50 லேக்ஸ் இருந்துச்சு, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து 90 லேக்ஸ் இருந்துச்சு. அசெட் இயோட கேரிங் அமௌண்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 100 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது தான் நமக்கு வந்து டோட்டல் கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டோட கேரிங் அமௌண்ட் 240 கிடைக்கும். ஸோ இந்த 240லேருந்து ரெக்கவரபிள் அமௌண்ட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 180 சப்ராக்ட் பண்ணோம். ஸோ இப்போ கேரிங் அமௌண்ட் வந்து ஹையஸ்டா இருக்கு 240, அதனால இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்கும். இம்பேர்மெண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி 60 இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெக்கவரபிள் அமௌண்ட் எடுத்துப்போம். அதனால இங்கே 180 வந்து ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டா வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அசெட்ஸை கன்சிடர் பண்ணணும். கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட் இல்லாம வேற என்ன அசெட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா குட்வில் இருக்கு, இன்டான்ஜிபிள் அசெட் இருக்கு. குட்வில் பத்தி நமக்கு என்ன வேல்யூவேஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா, குட்வில் வந்து 50 லேக்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட் 90 லேக்ஸ் இருக்கு. ஸோ குட்வில்லோட இம்பேர்மெண்ட் லாஸ் 50 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இம்பேர்மெண்ட் லாஸ்ல 50 லேக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து கேரிங் அமௌண்ட்டோ ரெக்கவரபிள் அமௌண்ட்டோ நம்ம குட்வில்ல தெரியாது, அதனால ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் நில் தான். இன்டான்ஜிபிள் அசெட்ல இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் 4.47 எப்படி வந்துச்சுன்னு பாக்குறோம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம கிட்ட கொடுத்துருக்க அசெட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், அதாவது குட்வில் இல்லாம. இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்பெஷல் இஷ்யூஸ் அபவுட் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல கொடுத்திருந்தாங்க. 1 செகண்ட். ஸோ இந்த ஸ்டெப்ல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குட்வில்லுக்கு அலோகேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதர் அசெட்ஸ்ல ப்ரோரேட்டா பேசிஸ்ல அலோகேட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப் தான் இப்போ நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க, குட்வில் இல்லாம மற்ற அசெட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 90 லேக்ஸ் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கு. அசெட் இயோட கேரிங் அமௌண்ட் வந்து 100 லேக்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 190 கிடைக்கும் இங்க. ஸோ டோட்டல் அசெட்ஸ் வந்து 190 கிடைக்கும். 190ல இன்டான்ஜிபிள் அசெட்ஸோட ப்ரப்போர்ஷன், அதாவது 90 டிவைடட் பை 190, அதை தான் நான் ரெடியூஸ் பண்ணி 9 டிவைடட் பை 90ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரப்போர்ஷன் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ப்ரப்போர்ஷன் வந்து கண்டுபிடிச்சுக்கிறோம் 9 டிவைடட் பை 19. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஃப் கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட். கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டுக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா 60, நம்ம இப்போ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண டேபிள்ல இருக்கும். அதே மாதிரி குட்வில்க்கு 50. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 கிடைச்சிருக்கும். இந்த 10ஓட இந்த ப்ரப்போர்ஷனை மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு வந்து இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் நமக்கு கிடைச்சிரும். இப்ப பாருங்க, 10 into 9 is equal to 90 கிடைச்சிரும், divided by 190. இப்ப நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து 0.473682 வருதா. சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இன்டான்ஜிபிள் அசெட்டோட இந்த 4. இது வந்து ஆக்சுவலா புக்ல வந்து எரர், ஏதாச்சும் மாத்திக்கோங்க. 4.47 கிடையாது, 4.74 வரணும் இந்த இடத்துல. சோ இந்த 4.74 வந்து நம்ம இப்படிதான் கண்டுபிடிச்சோம். அதாவது குட்வில் இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய அசெட்ஸுக்கு ப்ரோரேட்டா பேசிஸ்ல ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு
இந்த சிஜியும் குட்வில்லோட இம்பேர்மெண்ட் லாஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்து அந்த டிஃபரன்ஸோட இந்த ப்ரொபோர்ஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறதா இன்டான்ஜிபிள் அசெட்டோட இம்பேர்மெண்ட் லாஸ். இது வந்து 4.47 கிடையாது, 4.74 வரும் பிரிண்டிங் மிஸ்டேக் புக்ல. ஸோ இப்போ ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இன்டான்ஜிபிள் அசெட் வந்து நமக்கு இன்டான்ஜிபிள் அசெட்டோட வேல்யூ 90 lakhs இங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ 90 lakhs மைனஸ் 4.74 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா 85.26. இதுதான் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட். அடுத்தது அசெட் ஈக்கு பாக்குறோம். அசெட் ஈக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சிஜியூ மைனஸ் குட்வில் வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அந்த 10ல இருந்து 4.74 சப்ராக்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது நமக்கு கிடைக்கிறதா இந்த 5.26. அதுதான் அசெட் ஈயோட இம்பேர்மெண்ட் லாஸ். அசெட் ஈயோட கேரிங் அமௌண்ட் என்னன்னு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல 100 கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 100ல இருந்து 5.26 சப்ராக்ட் பண்ணப்போ நமக்கு கிடைக்கிறது 94.74. இதுதான் வந்து அசெட் ஈயோட ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட். ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் அண்ட் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் கேட்டாங்க. அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் இன் இம்பேர்மெண்ட் லாஸ் 60 lakhs. இம்பேர்மெண்ட் லாஸ்ல நமக்கு கிடைச்ச டிஃபரன்ஸ் வந்து 60 lakhs. இம்பேர்மெண்ட் லாஸ் இஸ் சார்ஜ் டு P&L அக்கௌண்ட் எக்ஸெப்ட் பீட்டா. ஸோ இந்த பீட்டாங்கிற நோட் வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த 10 நம்ம முன்னாடியே அந்த ஸ்பெஷல் இஷ்யூஸ்ல பார்த்திருப்போம். ரீவேல்யூ பண்ண அசெட்ஸுக்குள்ள இம்பேர்மெண்ட் லாஸை வந்து நம்ம ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அசெட் சி அண்ட் டி வந்து ரீவேல்யூட் பிஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசெட் சிக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லை, அதனால நோ இஷ்யூஸ். அசெட் டிக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்கு, அதை வந்து ரீவேல்யூஷன் ரிசர்வ்ஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும், ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்கணும். இதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய இம்பேர்மெண்ட் லாசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எதுக்கு ரெகனைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் குட்வில் இஸ் ரெடியூஸ்ட் பை இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஃப் சிஜியூ. ஸோ இந்த ஸ்டெப்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, 60லேருந்து சிஜியோட இம்பேர்மெண்ட் லாஸ்லேருந்து 50 சப்ராக்ட் பண்ணணும்னு, அதாவது குட்வில்லோட இம்பேர்மெண்ட் லாஸ், அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் பாய்.